வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற அக்பர் பீர்பால் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிணற்றுக்குள் வைர மோதிரம். கிணற்றுக்குள் வைர மோதிரம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். சீக்கிரம் கதையை கேட்போம். அந்த ஆண்டு கோடைக்காலம் மிக கடுமையாக இருந்தது. ஆறு குளங்கள், கிணறுகள் வற்றி போயின. செடி கொடிகள் வாடி வதங்கின. நண்பகலில் தெருக்கள் வெறிச்சோடி போயின. வெயிலுக்கு பயந்து மக்கள் தங்கள் வீடுகளுக்குள்ளே முடங்கி கிடந்தனர். ஒரு நாள் அதிகாலையில் சக்கரவர்த்தி அக்பர் சில அதிகாரிகள் புடைசூழ வெளியே உலாவ கிளம்பினார். பீர்பாலும் அவர் கூடவே சென்றார். அக்பர் கோடையின் கொடுமையை பற்றி பேசிக்கொண்டே வந்தார். அவர்கள் செல்லும் வழியில் ஒரு கிணறு தென்பட்டது. அதை பார்த்த அக்பர், தலைநகரில் உள்ள கிணறுகள் யாவும் வற்றிவிட்டன என்று கேள்விப்பட்டேன். இந்த கிணற்றில் தண்ணீர் இருக்கிறதா பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டே அதன் அருகில் சென்று குனிந்து பார்த்தார். அது மிகவும் ஆழமான கிணறு. அடியில் தண்ணீர் இருக்கிறதா இல்லையா என்றே தெரியவில்லை என்று அக்பர் கூறவும், அதை கேட்ட பீர்பால், பிரபு, தண்ணீர் இருக்கிறதா என்று அறிய ஒரு கல்லை தூக்கி போட்டால் தெரிந்துவிடுமே. தண்ணீர் இருந்தால் கல் பட்டு தெரிக்கும் என்று சொல்லிவிட்டு கிணற்றுக்குள் ஒரு கல்லை எறிந்தார். கல் அடியில் சென்று விழுந்த ஒலியை கேட்டதுமே கிணறு முற்றிலும் வற்றியுள்ளது என்று தெரிந்தது. பீர்பால், கிணற்றுக்குள் ஒற்றை கல்லாக போடக்கூடாது என்று சொல்வார்கள், அதனால் இன்னொரு கல்லை நான் போடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே தன் விரலில் இருந்த ஒரு வைர மோதிரத்தை அக்பர் கிணற்றுக்குள் போட சுற்றியிருந்த அனைவரும் திகைத்து போயினர். பிரபு, வைர மோதிரத்தை ஏன் போட்டீர்கள் என்று பீர்பால் கேட்க, வைரமும் ஒரு கல் தானே, அதனால்தான் போட்டேன் என்றார் அக்பர். ஆயினும் கல்லெல்லாம் வைரக்கல் ஆகுமா? நீங்கள் செய்தது சரியா என்று பீர்பால் கேட்டார். அதனால் என்ன பீர்பால், யாரையாவது கிணற்றில் இறங்க சொல்லி மோதிரத்தை எடுத்து விட்டால் போகிறது என்று அக்பர் தொடர்ந்து, கிணற்றுக்குள் இறங்கினால் யார் வேண்டுமானால் மோதிரத்தை எடுத்து விடலாம். ஆனால் யாராவது கிணற்றிற்குள் இறங்காமலே அந்த மோதிரத்தை எடுக்க முடியுமா என்று கேட்டார். முடியவே முடியாது பிரபு என்றார் கூட இருந்த பிரமுகர் ஒருவர். முடியாதது என்று ஒரு காரியமும் இல்லை, முயன்று பாருங்களேன் என்று அக்பர் சொல்ல, பிரபு, அது யாராலும் செய்ய முடியாத காரியம் என்றார் அதே பிரமுகர். மற்றவர்களும் அதை ஆமோதித்தனர். பீர்பால், நீ என்ன நினைக்கிறாய் என்று அக்பர் கேட்க, அதை பற்றி தான் நானும் யோசிக்கிறேன் என்ற பீர்பால் தன் தலைப்பாகை அவிழ்த்து விட்டு தனது தலையை சொரிந்தார். தலையை சொரிந்தால் மட்டும் யோசனை தோன்றிவிடுமா என்று மிரட்டலால் என்ற அதிகாரி பீர்பாலை நோக்கி ஏளனத்துடன் கேட்டார். தலையை சொரிந்தால் எனக்கு நல்ல யோசனை தோன்றும், ஆனால் உங்களுக்கு தோன்றாது என்ற பீர்பால் லாலை நோக்கி கூறினார். எனக்கு தோன்றாது, ஆனால் உனக்கு தோன்றுமோ, அது எப்படி என்று முட்டாளால் கேலியாக கேட்க, எனக்கு மூளை இருக்கிறது, அதனால் தலையை சொரிந்தால் மூளை வேலை செய்யும், ஆனால் உங்களுக்கு என்ன செய்தாலும் யோசனை தோன்றாது என்று பீர்பால் அவனுக்கு பதிலடி கொடுத்தார். பிரபு, எனக்கு யோசனை தோன்றிவிட்டது என்று பீர்பால் உற்சாகத்துடன் கூற, அப்படியா, நீ எப்படி மோதிரத்தை கிணற்றுக்குள் இறங்காமலே எடுப்பாய் என்று ஆர்வத்துடன் அக்பர் கேட்டார். நூலின் மறுமுனையை கிணற்றருகே இருந்த ஒரு மரத்துடன் கட்டினார். பிறகு வைரக்கல்லை குறிபார்த்து ஏற்கனவே கிணற்றுக்குள் உள்ள சாணத்தின் மீது வீசெறிந்தார். கல் சரியாக சாணத்தின் மீது விழுந்தது. தன்னுடைய வேலைக்கு தானே ஒரு சபாஷ் போட்டுக்கொண்டு அங்கிருந்த காவலர்களை அதை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு பீர்பால் வீடு திரும்பினார். வீடு திரும்பிய பின் உணவருந்தி விட்டு நிம்மதியாக தூங்கினார். பிறகு மாலையில் எழுந்து கிணற்றை நோக்கி சென்றார். காலையில் அவர் எரிந்த சாணம் வெயிலில் நன்றாக காய்ந்து உலர்ந்திருந்தது. அதன் மீது அவர் வீசிய கல்லும் சாணத்துடன் நன்றாக ஒட்டி கொண்டிருந்தது. பிறகு பீர்பால் மிகவும் நிதானமாகவும் ஜாக்கிரதையாகவும் நூலை பிடித்து மேலே இழுக்க கல் கிணற்றுக்குள் இருந்து மேலே வந்துவிட்டது. கல்லில் ஒட்டிய சாணமும் உலர்ந்து போய் அதனுடன் சேர்ந்து பத்திரமாக இருந்தது. அதிலிருந்த மோதிரத்தை எடுத்து சுத்தமாக கழுவிய பின் பீர்பால் அரண்மனை தர்பாருக்கு சென்றார். அந்த நேரத்தில் அக்பர் தர்பாரில் தன் அதிகாரிகளுடன் அமர்ந்திருந்தார். அவரை வணங்கிய பீர்பால், பிரபு, நான் வெற்றிகரமாக தங்கள் மோதிரத்துடன் வந்திருக்கின்றேன் என்றதும் அக்பருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. கிணற்றுக்குள் இறங்காமலே மோதிரத்தை எடுக்க உன்னால் எப்படி முடிந்தது என்று அக்பர் ஆவலுடன் கேட்க, மூளையை பயன்படுத்தினால் முடியாதது ஒன்றுமில்லை என்று நீங்கள் சொன்னதை நிரூபித்து விட்டேன் என்று கூறிய பீர்பால்,
தான் மோதிரத்தை மீட்டதை விளக்கி கூறினார். பலே ஷபாஸ், மோதிரத்தை மீட்டதை விளக்கி கூறினார் என்று சொல்லி பாராட்டினார். உன்னைப் போலவே புத்திசாலியை நான் பார்த்ததே இல்லை என்று பாராட்டிய அக்பர் பொற்காசுகள் நிரம்பிய பையை பீர்பாலுக்கு பரிசளித்தார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.